யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் MBA ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் டே 3க்கான வீடியோ ஆவரேஜ் டாபிக் பார்க்க போறோம் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் செக்ஷன்ல இருந்து. ஸோ ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜ்க்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்ற இன்ட்ரோ வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு லைனாக அந்த டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டாபிக் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் அதோட லைட் பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். தென் ஒரு 10 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். அந்த 10 கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ என்ன பண்ண போகிறோம்னா அது ரிலேட்டடான வேறு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதையும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். லைக் அதுக்கான டிப்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தான் நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ மேக்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். நார்மலாக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஆவரேஜ் கான்செப்ட்டுமே எல்லாத்துக்கும் தெரியும். பட் எங்கே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறப்போ அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த 10 கொஸ்டின்ஸுமே நம்ம சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதுக்கான ஐடியா கிடைச்சிரும். ஸோ ஓகே, நம்ம பேசிக்ஸ்குள்ளே போகலாம். லைக் ஆவரேஜ் பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னா என்ன? ஸோ ஆவரேஜ் அப்படின்றது என்ன? சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ். ஸோ இது ரொம்ப பேசிக்லேயே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. லைக் ஸ்கூல் டேஸ்லேயே நமக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 10 மெம்பர்ஸ்க்கான வெயிட் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெயிட் ஆர் ஹைட். இப்போ வெயிட்னு எடுத்துக்கிட்டோன்னா 10 மெம்பர்ஸும் சேர்ந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 50 kg இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட் டசன்ட் மீன் எல்லாருமே 50 kg அப்படின்றது கிடையாது. ஸோ டோட்டலாக 10 மெம்பர்ஸ், அந்த 10 மெம்பர்ஸோட வெயிட், ஃபர்ஸ்ட் மெம்பரோட வெயிட்டு, செகண்ட், தேர்ட், இந்த மாதிரி 10 மெம்பர்ஸோட வெயிட்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் மெம்பர்ஸ். எத்தனை பேர்த்தோட டேட்டா இங்கே எடுத்திருக்கோம்? 10 மெம்பர்ஸ். ஸோ 10. இதுதான், இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த 50 kg கிடைக்கும். ஓகேயா? இதுதான் ஜென்ரலான ஆவரேஜ் கான்செப்ட். இது நம்ம வந்து ஆப்டிடியூட்ல மட்டும் இல்லை, நம்ம டே டு டே லைஃப்லையும் நிறைய இடத்துல நம்ம இதை பார்த்துருப்போம். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுறது வந்து ஃபார்முலா பேஸ் மெத்தட். ஓகே. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 21, 22, 23, 24, 25 இது எல்லாமே கண்டினியூஸாக இருக்குது. கரெக்டாக? ஸோ கண்டினியூஸாக இருக்கப்போ நீங்கள் இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது எப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ 21, 22, 23, 24, 25. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். லைக் 21 + 22 + 23 + 24 + 25 டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும். பட் நம்ம இதை பண்ண போகிறது இல்லை. ஸோ இங்கே என்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா, கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதாவது 21லேருந்து 25 வரைக்கும் லைனாக எல்லா நம்பரும் இருக்குது, எந்த நம்பருமே இங்கே மிஸ் ஆகலை அப்படின்றப்போ நமக்கு இப்போ நீங்கள் இந்த லாஸ்ட் நம்பர் ஒமிட் பண்ணிடலாம். செகண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லாஸ்ட் மிடில் இருக்க நம்பர் தான் ஆவரேஜ். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23 தான் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஆவரேஜ்க்கான கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ கன்சிக்யூட்டிவான நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா 5 நம்பர்ஸ் இருக்கனால மிடில் நம்பர். இதே இங்கே பாருங்க 31 to 36 6 நம்பர்ஸ் இருக்குது. 6 நம்பர்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணும்? லாஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் கேன்சல் பண்ணுறப்போ நமக்கு இருக்கிறது சென்டரில் இப்போ 2 நம்பர் இருக்குது மிடில். ஸோ இதுக்கு என்ன பண்ணால் இந்த 2 நம்பரோட மிடில் நம்பர் 33 அண்ட் 34க்கு இன்பிட்வீனில் என்ன இருக்கும்? ஸோ இதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணும். 33.5 எய்தர் இது உங்களுக்கு டேரெக்டாக தெரிஞ்சாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் இங்கே மட்டும் கால்குலேஷன் வேணால் போட்டுக்கோங்க. இதை 2க்கான ஆவரேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க. இது 2க்கான ஆவரேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா 67/2, தட் இஸ் 33.5. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் தேவையில்லை. கண்டிப்பாக 33 அண்ட் 34க்கு இன்பிட்வீன் நம்பர் என்ன? 33.5. ஓகேவா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே சீக்வன்ஸ் கன்சிக்யூட்டிவ் நம்பராக இல்லாமல் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ 12க்கு அப்புறம் இருக்க ஈவன் நம்பர் 14, 14க்கு அப்புறம் 16. ஸோ எனிவே இது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஓகேவா? ஈவனில் இருந்தாலுமே இங்கே இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினில் 22 கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஈஸி மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது, ஃபார்முலா மெத்தட் தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும். பட் இங்கே எல்லாமே செக் பண்ணிக்கோங்க.
12க்கு அப்புறம் இருக்க ஈவன் நம்பர் 14, 14க்கு அப்புறம் 16, 16க்கு அப்புறம் 18 அப்படின்றது கரெக்டா இருக்கு till 24. ஸோ இங்கேயும் நீங்க அதே பண்ணுங்க. டோட்டலா எத்தனை நம்பருக்கு 1 2 3 4 5 6 7 7 இருக்குன்றப்ப லாஸ்ட் 3 சாரி ஃபர்ஸ்ட் 3 அண்ட் லாஸ்ட் 3 எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மிடில் 18 இருக்கு. ஸோ 18 இஸ் தி ஆவரேஜ். கிளியரா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே இதுல கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 7 இருக்கு இங்கேயும். ஸோ மிடில் நம்பர் 7 இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணியிருக்கணும், ஆட் நம்பர் எங்கேயுமே எதுவும் மிஸ் ஆகலன்றத நீங்க பாத்துக்கணும். இன்கேஸ் இங்க 9ஓ 11ஓ மிஸ் ஆயிருக்கு அப்படின்றப்போ நீங்க கண்டிப்பா ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 50, 100, 150, 200 இது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸும் கிடையாது, ஆட் நம்பரும் கிடையாது, ஈவன் நம்பரும் கிடையாது. கரெக்டா? பட் இதுக்குள்ள கேப் பாருங்க. இதுக்குள்ள கேப்பும் ஈக்குவலா இருக்குன்றப்போ நீங்க இந்த மெத்தடை ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். லைக் 50க்கு அப்புறம் 100 இன் பிட்வீன்ல 50 கேப் இருக்கா, 50 நம்பர்ஸ் கேப் இருக்கு. ஸோ அதே மாதிரி 100க்கு அப்புறம் 150. ஸோ இங்கேயும் உங்களுக்கு 50 கேப் இருக்கு. 150க்கு அப்புறம் 200. ஸோ இங்கேயும் உங்களுக்கு 50 கேப் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்குறப்போ நீங்க ஈஸியா ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படின்னா எல்லாமே ஆட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. இங்க 4 நம்பர்ஸ் இருக்கனால மிடில் இருக்க 2 நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் மட்டும் 100, 150 இதுக்கான ஆவரேஜ் மட்டும் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ 100 and 150க்கு இன் பிட்வீன்ல என்ன இருக்கும், 125. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தனியா எந்த கொஸ்டின்லயும் உங்களுக்கு கேட்க போறது இல்ல. ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றப்போ எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல இருக்குன்றப்போ ஆவரேஜை நீங்க ஈஸியா கால்குலேட் பண்றதுக்கான விஷயம். ஓகேயா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இதுல நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 50. ஸோ இந்த மாதிரி சிம்பிளா கொஸ்டின் கேட்கவும் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் இது இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 3 ஃபார்முலா சொல்லணும். ஓகேயா? ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n natural number, then first n consecutive even numbers and consecutive odd numbers. இந்த மூணுக்கான ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஈஸியா வரப்போ இந்த 3 இதுல இருந்து ஏதோ ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n+1 divided by 2. கன்சிக்யூட்டிவ் ஈவன் அப்படின்னா n+1. ஆட்க்கு n. கிளியரா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 50. ஸோ 50 ஃபர்ஸ்ட் 50 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்குறப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், n+1 divided by 2. ஸோ இங்க நீங்க வந்து 1 + 2 + still 50 ஆட் பண்ணி டிவைட் பை 50 பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். இது இம்பாசிபிளும் கூட. இங்க 50 கொடுத்துருக்கனால ஓகே, இதே 500 கொடுத்துருந்தா கண்டிப்பா இம்பாசிபிள். ஓகேயா? ஸோ இந்த ஃபார்முலா 3 நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இங்க நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றப்போ n+1 divided by 2. கரெக்டா? ஸோ 50 + 1 divided by 2. That is 51 by 2, nothing but 25.5. Option D is the right answer. So, இதே questionல find the average of first 50 consecutive even numbers and first 50 consecutive odd numbers அப்படின்ற question இருந்தா இங்க என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 51. So, இதுக்கு 50. Like இங்க n+1. n is nothing but 50 plus 1 is 51. Consecutive first 50 consecutive odd numbers, அதாவது இப்போ 1 3 5 இந்த மாதிரி 50 டைம்ஸ் லைக் 50 ஆட் நம்பர்ஸ் நம்ம இங்க எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதை நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு ஆவரேஜ் என்னவா இருக்கும், 50. பிகாஸ் தி n சேம் வேல்யூ தான் உங்களுக்கு ஆவரேஜாகவும் இருக்கும். என்னோட வேல்யூ தான் ஆவரேஜா இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸும் இங்க நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், the average age of A, B and C is 26 years. If the average age of A and C is 29 years, what is the age of B in years? So இந்த question போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பெர்சன்டேஜ் டாபிக் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அங்க பாத்தீங்க அப்படின்னா 100 ஆர் எக்ஸை வந்து நம்ம அசியூம் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அசம்ஷன்ல எடுத்திருப்போம். ஓகே,
ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்க்கும் அதே மாதிரி தான் நம்ம எங்கெங்க உங்களுக்கு அன்னோன் டேட்டா இருக்கோ அதை நம்ம எக்ஸ்ன்னு அஷ்யூம் பண்ணோம். இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். இங்க நம்ம அதை எப்படி அப்ளை பண்றோன்றத பாருங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ பி அண்ட் சி இஸ் 26 இயர்ஸ். ஸோ நமக்கு ஏயோட ஏஜ் தெரியாது, தட் இஸ் எக்ஸ். பியோட ஏஜ் தெரியாது, தட் இஸ் ஒய். சியோட ஏஜ் தெரியாது, தட் இஸ் சாரி ஜெட். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் z divided by 3. ஏன்னா இங்க ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ பி அண்ட் சி. ஸோ ஏயோட ஏஜ் என்னன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம் எக்ஸ், பியோட ஏஜ் ஒய், சியோட ஏஜ் z. ஸோ இவங்க எல்லாத்தோட ஏஜ் டிவைடட் பை 3. ஓகேயா? இது என்னன்னு சொல்லிட்டாங்க? 26ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் ஆஃப் தேர் ஏஜஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? 26 into 3, that is 78. கிளியரா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர். நெக்ஸ்ட், if the average age of A and C is 29 years, that is nothing but X and Z. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஆவரேஜ் ஏஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 29. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? எக்ஸ் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 58. கரெக்டா? ஓகே. ஸோ எக்ஸ் பிளஸ் இசட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் பி இன் இயர்ஸ்? ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 78, எக்ஸ் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 58. ஸோ இங்கே நமக்கு ஒய் மட்டும் தெரியாது, எக்ஸ் பிளஸ் ஜெட் என்னன்னு தெரியும்? 58. 58 plus y is equal to 78, then y is equal to 20 years. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்க அஷ்யூம் பண்ணிக்கிட்டீங்க ஸ்டார்டிங்ல அப்படின்னா அது ஒரு ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்றோம். அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஃபைனல் சொல்யூஷன் கொண்டு வரோம். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்மேட். ஓகேயா? ஸோ எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு கேட்குற நிறைய பேருக்கான விஷயம் இதுதான். லைக் உங்களுக்கு தெரியும் இதுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு, பட் அதை XY Z எடுத்துட்டீங்கன்னா நமக்கு வேற எந்த டவுட்டுமே நமக்கு இன் பிட்வீன்ல வராது. ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The average of 6 numbers is 5. If the average of first 5 of this numbers is 4, what is the sixth number? So average of 6 numbers என்ன நம்பர் நமக்கு தெரியாது. ஸோ அந்த நம்பருக்கான சீரீஸ் கூட அவங்க கொடுக்கல. சம்திங் ஒரு ஆவரேஜ் ஆஃப் 6 நம்பர்ஸ் வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இங்க நம்ம வந்து ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 5 பிளஸ் 6th நம்பர் இருக்கும். கரெக்டா? இங்க ஃபர்ஸ்ட் 5க்கான மட்டும் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் பிளஸ் 6th மொத்தம் 6 நம்பர் இருக்கு. இதோட ஆவரேஜ் 5. இந்த ஃபர்ஸ்ட் 5ஓட ஆவரேஜ் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஃபர்ஸ்ட் 5 டிஜிட்கான 5 நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. நமக்கு இந்த 6th தான் வேணும். அதுக்கு இதோட டோட்டல் நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த 6th கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் நமக்கு தெரியாது. ஓகேயா? பிளஸ் 6th நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5 into 6 30. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இது நீங்க XYZ எல்லாத்துக்குமே நீங்க அன்னோன் வேல்யூ வச்சுட்டாலும் ஓகே, இல்லை உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ்ன்றதை நீங்க காமனா நோட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஸோ செகண்ட் இதுல இந்த ஃபர்ஸ்ட் 5க்கான ஆவரேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ்க்கான டோட்டல் நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியுமா? 20. ஸோ இந்த 20 இங்க நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்போ 6th நம்பர் மட்டும் நமக்கு கிடைச்சிரும். இங்க 20 இருக்கும். ஸோ 30 minus 20 is 6th value is 10. 6th number என்னது? ஆப்ஷன் சி 10 is the right answer. ஸோ இங்க நம்ம 5 numbers unknown, சாரி 6 numbers unknown இருக்கு. நீங்க அதுக்கு வந்து XYZ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த சீரீஸ்ல வேணா அஷ்யூம் பண்ணிக்கலாம். பட் அவ்வளோ இதையும் அஷ்யூம் பண்றதுக்கு பதிலா செகண்ட் கேஸ்ல என்ன கொடுத்துட்டாங்க? ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ்க்கான ஆவரேஜுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ நம்ம சிம்பிளா அந்த ஃபர்ஸ்ட் 5 நம்பர் அப்படின்ற டேர்மையே யூஸ் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. A, B, C, D and E are 4 consecutive even numbers respectively and their averages is 66. What is the difference between A and E? C, இப்போ என்னன்னா இதுக்கு நீங்க இந்த ஆவரேஜ் கான்செப்டே நமக்கு தேவையில்லை. லைக் இந்த 66 எங்கேயுமே அப்ளை பண்ண தேவையில்ல. பாருங்க, 4 consecutive even numbers respectively, sorry 5 consecutive even number respectively, that is x. A x இருந்தா B என்னவா இருக்கும்? consecutive even numbers. x ல இருந்து plus 2வா? C என்னவா இருக்கும்? x plus 4ஆ இருக்குமா? D என்னவா இருக்கும்? x plus 6.
E என்னவா இருக்கும் x plus 8. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? கன்சிக்யூட்டிவ் இது வந்து 5 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஏவை நீங்க x அஷ்யூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா b அடுத்து என்ன இருக்கும்? இதுக்கு அடுத்த ஈவன் நம்பர். ஸோ தட் இஸ் பிளஸ் 2. ஃபார் எக்ஸாம்பிள் இது 2-ஆ இருந்தா இது 4-ஆ இருக்கும். நெக்ஸ்ட் இது 6, 8, 10-ஆ இருக்கும். இது எக்ஸாம்பிள். எக்ஸாக்டா இந்த நம்பரா நமக்கு தெரியாது. பிகாஸ் எக்ஸாக்டா இந்த நம்பர் தான் அப்படின்றத நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுவோம்னா இந்த ஆவரேஜ் வச்சு வெரிஃபை பண்ணுவோம். இங்க நம்ம இந்த வெரிஃபிகேஷன் இங்க தேவையில்லை. பிகாஸ் அவங்க கேட்குற ஒரே விஷயம் ஏ அண்ட் இக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இங்க நீங்க எத்தனை நம்பர் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் 10ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தாலும் 10, 12 அண்ட் 14, 16, 18. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 and 10க்கான டிஃப்ரென்ஸ் ஏ அண்ட் இக்கான டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? 8 தான். 10 and 18க்கான டிஃப்ரென்ஸ் 8 தான். ஸோ சேம் நமக்கு டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரியணும் அப்படின்றனால ஆப்ஷன் பி 8 இஸ் தி ரைட் ஆன்சர் அப்படின்றது இந்த அசம்ஷனை வச்சே நம்ம கண்டுபிடிச்சோம். இங்க வெறும் எக்ஸ் இருக்கு, இங்க பிளஸ் 8 இருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னது? 8. ஆனா உங்களுக்கு எக்ஸாக்டா இப்ப அந்த 5 நம்பர்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிக்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்ன்றப்போ இதோட ஆவரேஜ் 66. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்ப இந்த நம்பர் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கன்சிக்யூட்டிவா ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மிடில் நம்பர் தான் அதோட ஆவரேஜ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயும் 5 நம்பர்ஸ் இருக்கப்போ மிடில் நம்பர் தான் அதோட ஆவரேஜா இருக்கும். ஸோ மிடில் நம்பர் 66 அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்பர் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ தட்ஸ் இட். ஸோ அந்த நம்பர் கேட்டாலும் நம்மளால இந்த கொஸ்டின்ல ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஜஸ்ட் இங்க டிஃபரன்ஸ் மட்டும் கேட்டிருக்கனால இந்த கால்குலேஷன் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டா அசம்ஷன் வச்சே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. The sum of 4 numbers is 180. If the average of first two number is 35, third number is 50, then find the average of last two numbers. So நீங்க இங்க வந்து ஏபிசிடின்னு வச்சிட்டாலும் சரி, இல்லை 1 2 3 4ன்னு வச்சிட்டாலும் ஓகே. சம் ஆஃப் 4 நம்பர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். நீங்கள் இப்படியே அஷ்யூம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, ஏபிசிடின்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. ஃபோர்த் நம்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 180. இதில் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டூ நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பருக்கான ஆவரேஜ்னு அவங்க சொல்றப்பவே டிவைட் பை டோட்டல் நம்பர்ஸ் எழுதணுன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. 35. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பருக்கான டோட்டல் 70. ஸோ இங்கே இந்த கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்றப்போ 70. ஓகே. அண்ட் தேர்ட் நம்பர் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 50. ஓகே. பிளஸ் ஃபோர்த் 180. பட் கொஸ்டின்ல கேட்கறது என்ன? ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் டூ நம்பர்ஸ். அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர்த் நம்பர் என்ன அப்படின்றது தெரியணும். ஃபோர்த் நம்பர் தெரியணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 120. 180 minus 120 is 60. கரெக்டா? ஸோ இப்போ தேர்ட் நம்பரும் ஃபோர்த் நம்பரும் தெரியும். 50 plus 60 divided by 2. That is 55. Option C is the right answer. ஸோ கொஸ்டின் அப்ரோச்சை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. கால்குலேஷனில் யாருமே எங்கேயுமே தப்பு பண்ண போகிறது இல்லை. பட் ஆனால் கொஸ்டின் அப்ரோச்சை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம். இங்கே நீங்கள் ஏபிசிடின்னு அஷ்யூம் பண்ணாலும் ஓகே. உங்கள் கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டேர்ம், ஒவ்வொரு லைனையுமே ஸ்டேட்மெண்ட்டையும் நான் எப்படி ஈக்குவேஷனாக கொண்டு வரேன் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ நிறையா கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இது ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் நல்லா. 6th கொஸ்டின் பாருங்க. The average of marks obtained by 120 candidate was 35. So 120 candidates. Okay, இது நம்ம 120 candidates. So the average of marks obtained by 120 candidate was 35. If the average of passed candidate was 39 and that of failed candidate was 15, the number of candidate who passed the examination is. So 120 total 120 members oda average mark என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க total marks of 120. So 120 students candidates okay is equal to 35 சொல்லிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது என்ன கால்குலேட் பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா total marks. ஸோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் total marks obtained by 120 students is equal to 120 into 35.
ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனுக்கான ஈஸி வேயும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். லைக் 35 இன்டூ 120 இதை மாற்றிக்கோங்க. இந்த 120 100 + 20 எழுதிக்கோங்க. 35 இன்டூ 100 இஸ் 3500 ப்ளஸ் 35 into 20 00700, that is nothing but 4200. Okay, total marks. So then next என்ன statement கொடுத்திருக்காங்க, if the average of paused candidate was 39, so total marks obtained by paused candidates. ஸோ ஆக்சுவலாக பாஸ்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது, பட் இவங்களோட ஆவரேஜ் 39ன்னு தெரியும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 39x, கரெக்டா? ஸோ நமக்கு இங்கே பாஸ்ட் கேண்டிடேட் நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட், ஸோ சேம் இதே மாதிரியே அண்ட் டோட்டல் மார்க்ஸ் அப்டைன் பை ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ். டோட்டல் மார்க்ஸ், ஸோ இங்கே வந்து தட் ஆஃப் ஆவரேஜ் வந்து 15ன்னு சொல்லிட்டாங்க. அப்டைன் பை ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்றப்போ ஸோ நமக்கு இங்கே டோட்டலாக 120 கேண்டிடேட்ஸ்ன்னு தெரியும். இதில் இருந்து எக்ஸ் பாஸ்டு கேண்டிடேட்ஸ் எக்ஸ், அதுதானே ரிமைனிங் ஃபெயில்டாக இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ் இன்டூ 15. கிளியரா? ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஹூ pass the examination, that is nothing but x ஓட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நமக்கு தெரியும் passed and failed அப்படின்றது தான் டோட்டல். ஸோ டோட்டல் மார்க்ஸ் அப்டைன் பை ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ் அப்டைன் பை passed candidates and total marks obtained by failed candidates, that is nothing but 4200ன்றது டோட்டல். இதில் passed and failed ரெண்டும் ஆட் பண்ணாதானே நமக்கு டோட்டல் கிடைக்கும். passed என்ன 39x plus 120 minus x into 15. So இதை சால்வ் பண்ணணும். 39x plus 15 into 120 is so 1800 minus 15x. 39 minus 15x is 24x is equal to 2400. Then x is equal to 100. கரெக்டா? ஸோ நம்பர் ஆஃப் பாஸ்ட் கேண்டிடேட்ஸ் அப்படி அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. அவங்கள தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அவங்கள நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம். ரிமைனிங் ஃபெயில் அப்படின்றப்ப டோட்டல் 120 ஸ்டூடெண்ட்ஸில் எக்ஸ் நம்பர் பாஸ் அப்படின்னா ரிமைனிங் ஃபெயில். ஸோ 120 மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த அசம்ஷன் எல்லாமே உங்களுக்கு புரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ தென் கால்குலேஷன் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி 100 candidates pass the examination. So 7th question பாருங்க. So first step என்னன்னு பார்த்தீங்கன்னா, average weight of 8% increases to 50 kg. கரெக்டா? So first total weight. Total weight after mistake. So இங்க mistake பத்தி தான் கொடுத்திருக்காங்க. ஓகேயா? So mistake அப்புறம் total weight எவ்வளோ இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, average weight of 8% increases to 50 அப்படின்னா first எவ்வளோ increase ஆயிருக்குன்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? so that is average weight in the 50 kg into 8, that is 400. so after mistake அப்புறம் 400 kg increase ஆயிருக்கு. okay, so the current weight was taken as current. so இப்ப currentல என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 42 kg instead of 38 kg. 38 பதிலா 42ன்னு எடுத்துட்டாங்க. so என்ன பண்ணிட்டாங்க, 4 kg நமக்கு அதிகமா எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், டோட்டல் வெயிட்ல இருந்து 4 kg நீங்க சப்ராக்ட் பண்ணணும். தட் இஸ் 396 kg. இப்போ டோட்டல் வெயிட் என்ன, இப்போ எல்லா எரரையும் எலிமினேட் பண்ணிட்டோம். இந்த டோட்டல் வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 396. கரெக்டா? இப்போ இதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிங்க. ஸோ சேம் அதே 8 மெம்பர்ஸ் தான் இருக்க போறாங்க. வேல்யூஸ் தான் அவங்க தப்பா இது பண்ணியிருக்காங்க, மெம்பர்ஸ் மாறல. ஸோ 8 தான். ஸோ இதை நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 times and 9 then 5 49.5
5 kg is the correct average. So first அவங்க தப்பா கொடுத்திருக்கிறது என்னன்னா 50 kgன்ட்டு. எதனால அவங்க ஒரு கால்குலேஷன்ல தப்பு பண்ணிட்டாங்க. அந்த கால்குலேஷனையும் நம்ம சரி பண்ணணும். தட் இஸ் 4 kg அதிகமா கொடுத்துட்டாங்க. அதிகமா கொடுக்கறப்ப டோட்டல் வெயிட் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 400 இருந்தது. பட் அந்த 400ல இருந்து 4 kg அவங்க அதிகமா கொடுத்ததை நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம், கம்மி பண்ணிட்டோம். ஸோ 396 kg தான் கரெக்டான வெயிட் இப்போ. ஸோ அதுக்கான கரெக்ட் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டிவைட் பை 8 பண்றோம். ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சது. ஓகேயா? Next, 8th question. The average of a committee of 5 members is 40 years. A member aged 55 years retired and he was replaced by a member aged 40 years. The average age of the present committee is. So, இங்க பாத்தீங்கன்னா average of a committee of 5 members is 40 years. Okay, 5 members இருக்காங்க. அவங்களோட average ஏஜ் வந்து 40 இயர்ஸ். ஸோ டோட்டல் இங்க நம்ம அடுத்தடுத்து நீங்க கால்குலேஷன் பாருங்களேன். இப்போ இந்த ஒரு 5 மெம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் வந்து 40ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் இவங்க எல்லாத்தோட ஏஜையும் நீங்க ஆட் பண்றப்ப 200 இயர்ஸா டோட்டல் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்ல டோட்டல் ஏஜ் வந்து 200 ஏஜ். இப்போ என்ன சொல்றாங்கன்னா 200ல இருந்து டோட்டல் ஏஜ் இவ்வளோ இருக்காங்க. இதுல இருந்து ஒருத்தர் வெளியில போறாரு. 55 ஏஜ் உள்ள ஒருத்தர் வெளியில ரிட்டையர் ஆகி போறாரு. இவருக்கு பதில சேம் 40 ஏஜ்ல ஒருத்தர் உள்ள வராரு. ஸோ டோட்டலி இப்போ அகைன் 5 மெம்பர்ஸ் தான் இருக்க போறாங்க. ஒருத்தவங்க வெளியில போறாங்க, ஒருத்தவங்க உள்ள வராங்கன்றப்போ சேம் 5 மெம்பர்ஸ். டோட்டல் நம்பர்ஸ்ல எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது. பட் இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா 200 டோட்டல் ஏஜ்ல ஸ்டார்டிங்ல இருந்ததுல இருந்து ஒரு 55 ஏஜ் உள்ள ஒருத்தர் வெளில போறாரு, 40 ஏஜ்ல இருக்கவரு உள்ள வராரு. ஸோ இங்க இருந்து என்ன பண்ணலாம், 200 மைனஸ் 50னா that is 185. கரெக்டா? ஸோ இந்த 185ன்றது தான் இப்போ பிரசன்ட் கமிட்டியோட டோட்டல் ஏஜ். அதுல இருக்க 5 மெம்பர்ஸோட டோட்டல் ஏஜ். இதுக்கான ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுங்க. 37 இயர்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேயா? நீங்க இது எல்லாத்துக்குமே ஈக்குவேஷன்லாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டோட்டல் ஏஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து யார் வெளியில போறா, யார் உள்ள வரா, அதுக்கான கால்குலேஷன் பண்ணீங்கன்னா டோட்டல் ஏஜ் அட் பிரசன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கான average நீங்க find out பண்ணிக்கலாம். Okay, so next 9th question பாருங்க. Weight of 3% PQR is 84 kg. Another person S joins the group and now the present average of group becomes 80 kg. If another person T whose weight is 3 kg more than S replaces P, then the average weight of Q or S and T becomes 78 kg. Find the weight of P. So இது பார்க்கவே ரொம்ப big question இருக்கு, பட் சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. First point, the average weight of 3%. P, Q, இதே டேர்மே நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். PQR ஓட டோட்டல் வெயிட். Eight threes are 24 and 25. Okay. So total weight of PQR. Okay. Another person yes joins the group. Now the present average of group becomes 80 kg. So PQR. Another person yes join பண்ணோனி. So total of 4 divide by 4. இங்க நீங்க தப்பு பண்ணிடாதீங்க. இங்க 3 members, so total 3. இங்க 4 is equal to 18 வந்துருச்சாம். So இப்ப total weight of PQRS is equal to 8 4s are 32, 320. If another person T whose weight is 3 kg more than S. So T ஓட weight வந்து S விட 3 kg அதிகம்ன்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு S தெரியணும். இங்க PQR ஓட ஏஜ் மட்டும் பாத்தீங்கன்னா 252. இங்க S-உம் ஜாயின் ஆனோனி 320 இருக்கு. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா S ஓடது கிடைச்சிருமா? 320 minus 252. So இது ரெண்டையும் நீங்க சப்ராக்ட் பண்ணுங்க. 68. So S is equal to 68 kg na 3 kg more than S. T ன்றது என்ன 71 kg. கரெக்டா? If another person T whose weight is 3 kg more than S, okay, replaces P. இப்ப இந்த T வந்துட்டாங்களா, இவங்க வந்து P replace பண்றாங்களா, then the average of Q or S and T becomes Q or S and T becomes இவங்க இது மட்டும் பாத்தீங்கன்னா 78 kg.
ஸோ இங்கே நீங்கள் ரெண்டு விஷயம் சொல்லலாம். Q + R + S + G is equal to 78 into 4 பண்ணுங்க, 32 3 28 31. ஸோ எஸ்க்கும் டிக்கும் உங்களுக்கு வேல்யூ தெரியும். 71 + 68 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 139. Q + R is equal to 312 - 139. கரெக்டா? ஸோ ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் 173. Q + R 173 அப்படின்றப்போ நமக்கு weight of P calculate பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு, தட் இஸ் P, Q and R is equal to 252. Q and R மட்டும் 173 அப்படின்னா நமக்கு P ஓட வேல்யூ 79 kg. Weight of P is 79 kg. Option C is the right answer. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் படிக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்ச ஒரு ஈக்குவேஷன், அதுலேருந்து அவங்க சொல்லாத விஷயத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், லைக் டோட்டல் வெயிட். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே நம்ம பண்ணுறப்போ எல்லா ஈக்குவேஷனும் நம்ம கரெக்டாக கிடைச்சிருது. ஃபைனலாக நமக்கு தேவையான P வேல்யூ நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. If choose 4 numbers, the average of first 3 will be 16 and that of last 3 is 15. If the last number is 18, the first number will be. So if we choose 4 numbers, let the number be A, B, C, D. Okay, so assume பண்ணிக்கலாம். இதுல வந்து first 3 numbers A plus B plus C, இதோட average பார்த்தீங்க அப்படின்னா 60. So A plus B plus C is equal to 16 into 3, 48. Next, second case, and that of last 3, B, C and D is equal to 15. So B plus C plus D is equal to 45. If the last number is 18, last number என்றது என்ன? D. D 18 இருந்தது அப்படின்னா B plus C ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? 45 minus 18. So 45 minus 18 பண்ணீங்க அப்படின்னா 27. B plus C is equal to 27. So இங்க A plus B plus C ஓட வேல்யூ என்ன? 27 is equal to 48. A is equal to 48 minus 27, that is nothing but 21. Option B is the right answer because question liu first number ஓட வேல்யூ தான் கேக்குறாங்க. First number is A. 48 minus 27 is 48 minus 27 is 21. Option B is the right answer. ஸோ அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த மாதிரி அசம்ஷன் எடுத்திருக்கோம், அந்த கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அசம்ஷன். அசம்ஷனுக்கு அடுத்து கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறீங்க. கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுறப்போ ஆவரேஜ்ன்றப்போ இங்கே டோட்டல் நம்பரை வந்து நீங்கள் தப்பாக போட்டுறக்கூடாது. ஏன்னா சில டைம் வந்து இங்கே கொஸ்டினில் 5 நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒன்று எலிமினேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆவரேஜ் வந்து டிவைட் பை அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இங்கே ரொம்பவே முக்கியம். ஸோ மற்றபடி கால்குலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனுக்கான வீடியோ, அது கம்மிங் சாட்டர்டே ஆர் சண்டே நான் அந்த வீடியோ போடுவேன். அண்ட் தென் இந்த வீக்கெண்டில் பார்த்தோன்னா என்ன புக்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேர் கேட்கறனால நான் அதுவுமே பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீக்கெண்டில் இந்த வீடியோவை நான் போடுறேன். So okay, that's all for today. I hope this video will be very useful for you all. Stay tuned for more videos and thank you.